Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீண்ட நேரமாக வராத அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். தேரி குடியிருப்பு கற்குவேல் ஐயனார் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வந்த பொதுமக்கள் சுமார் 5 மணி நேரமாக காத்திருந்தும் அதிகாரிகள் வராததால் ஆத்திரமடைந்தனர். மக்கள் விரோத ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் மக்களை கண்டுகொள்வதில்லை என்று தர்ணாவில் ஈடுபட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்போ வரைக்கும் தாசில்தாரோ யாருமே எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிட்டு அவங்க எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்காம எங்களை அலைக்கழிக்கிறாங்க. ஆமா, எந்த தகவலும் தரல. எங்களை மாச்சாந்தாய் மனப்போக்கோட 3ஆம் தர குடிமக்களா நடத்திக்கிட்டு இருக்காங்க. சேலத்தை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் சென்ற பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். தமிழக கேரளா எல்லை பகுதியில் உள்ள ஆரியங்காவு பகுதியில் ஐயப்ப பக்தர்கள் வந்து கொண்டிருந்த பேருந்தின் மீது லாரி மோதியதில் சுமார் 50 அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் தனபால் என்பவர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 21 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் சிலட்டூர் பகுதியில் சாலை வசதி இல்லாததால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தங்கள் பகுதிக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் ஆதி திராவிட காலனிக்கு சாலை அமைக்க பெறப்பட்ட உத்தரவின்படி அந்த பகுதிக்கு சாலை அமைக்காமல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விவசாய பகுதிக்கு அதிகாரிகள் சாலை அமைத்து கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து அறிந்த ஆதி திராவிட மக்கள் ஸ்டாலின் அரசின் மீது அதிருப்தி தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் விநாயகபுரம் தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்ட நிலையில் ஆபத்தான முறையில் பொதுமக்கள் ஆற்றினை கடந்து வருகின்றனர். தொப்பையாறு அணை முழு கொள்ளளவை எட்டியதால் அதில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் கஸ்தூரிகோம்பை தரைப்பாலத்தை தாண்டி அபாயகரமான நிலையில் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் வேறு வழியின்றி சேவியூர் கொட்டாய் பொதுமக்கள் ஆற்றின் குறுக்கே கயிறு கட்டி ஆபத்தான முறையில் கடந்து செல்கின்றனர். அப்பகுதியில் மேம்பாலம் கட்டித்தர பலமுறை கோரிக்கை விடுத்தும் ஸ்டாலின் அரசு அலட்சியமாக இருப்பதாக மக்கள் கொந்தளிக்கின்றனர். காஞ்சிபுரம்